உங்க அதிர்ஷ்டத்தை தடுக்கக்கூடிய விஷ யோகம் உங்க ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்துருக்கீங்களா? பாருங்க. சாய்ராம், வணக்கம். என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. விஷ யோகம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஜோதிட சாஸ்திரத்துல பல்வேறு யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதே சமயம் யோகங்கள் அப்படின்னு எடுத்தா அது நன்மையை மட்டும் தரக்கூடியதில்லை. சில யோகங்கள் சாதகமற்ற நிலை, அதாவது கெட்ட பலன்களையும் தரக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா? அந்த விதத்துல சில கெடு பலன்களை தரக்கூடிய விஷயோகம் இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி சரி பண்றது, அந்த விஷயத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? நீங்க உங்க ஜாதக கட்டதான் உங்களுடைய டீடைல்ஸ்ல எடுத்து வச்சுக்கிட்டு நான் சொல்றதை ஃபாலோ பண்ணி, ஓகேங்களா? ரைட். இதோட தாக்கம் எப்படி இருக்கும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சந்திரன் மற்றும் சனி பகவான், ஓகேங்களா, அவங்களால் ஏற்படக்கூடிய இந்த விஷயோகம் ஒரு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அது அவங்களுடைய ஜாப், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ் இதுல பல போராட்டங்களை கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கும். குடும்ப வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையை கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த யோகம் யாருக்கு இருக்கோ அவங்க ரொம்ப கடினமான வாழ்க்கையை வாழக்கூடிய நிலை இருக்கும். அதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை சரி பண்ண வேண்டியது ரொம்ப விசேஷம். ஓகேங்களா? இந்த விஷயோகம் எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒருத்தருடைய ஜாதகத்துல சனி சந்திரன் ஒரே வீட்டுல சஞ்சரிச்சு இருக்கும் போது, சந்திரன் சனி சமசப்தம பார்வையில இருக்கும் போது, அதாவது இந்த கிரகங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு 7வது இடத்திற்கு நேருக்கு நேராக இருக்கும்போது, அதே போல சனி கடகத்திலையும் சந்திரன் சனியின் வீடான மகரத்திலையும் போய் உட்காந்துட்டு இருந்தாருன்னா, அப்படி இல்லைன்னா கும்பத்துல இருக்கக்கூடிய பரிவர்த்தனை யோகமாக அமைஞ்சிருந்ததுன்னா, அதே போல ஒருத்தர் 7.5 சனி உச்சத்துல நடக்கக்கூடிய நேரத்துல அந்த ராசியில பிறந்திருந்தால் அவர் விஷ யோகத்தால் பாதிக்கப்படுவார். ஓகேங்களா? இது ஒரு ஒரு குழப்பமான சூழலா இருக்கும். இருந்தாலும் இதை பத்தி ஒரு பேசிக் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே போல சனி பகவானுடைய 3ஆம் மற்றும் 10ஆம் பார்வைகள் சந்திரன் மீது இருக்கிறதும் லேசான விஷயோகத்தை கொடுக்கும். அதோடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில எதை செய்தாலும் ஒரு தடை வந்துகிட்டே இருக்குன்னா இந்த விஷயோகமும் ஒரு காரணமா இருக்கணும். ஓகேங்களா? ஒருத்தரோட ஜாதகத்துல சந்திரன் வலிமையாகவும் சனி பலவீனமாகவும் இருந்ததுன்னா அவருடைய ஜாதகத்திற்கு விஷயோகத்தின் தாக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஓகேங்களா? விஷயோகம் கொண்ட ஜாதகர் அவருடைய வாழ்க்கையில திருப்தி அற்ற நிலை, அதாவது எதை கொடுத்தாலும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் நிலை எப்பவுமே இருப்பாரு. எந்த நேரம் எதிர்மறையான எண்ணம், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கும். அது அவரை ஒரு பாசிட்டிவாக கொண்டு போகாமலே அவரை வச்சுக்கிட்டு இருக்கும். இது போல நபர்களை பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் அவங்க வாழ்க்கை சூழல் கடினமாவே தாண்டி 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 ஓடக்கூடிய நடக்கும். எதிரிகள் கண்டிப்பாக அவர்களுக்கு இருப்பாங்க. ஓகேங்களா? அது மூல பல தீங்குகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையும் அவங்களுக்கு உண்டு. நல்ல விசேஷங்கள் அப்படி வரக்கூடிய சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே இல்லாம அவங்களுக்கு போகும். விஷயோகம் அப்படி பார்த்தீங்கன்னா அதோடைய பலன் குறைவதற்கான பரிகாரங்கள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? சந்திரனுடைய அருளை அதிகமா பெற நீங்க முதல்ல செய்யணும். என்ன செய்யணும்னா, பால், அரிசி, தயிர் இது போல பொருட்களை சந்திர பகவானுக்கு படையலா வச்சு கும்பிட்டு அதை தானமா கொடுக்கணும். ஓகேங்களா? அது திங்கக்கிழமை அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தானமா செய்து கொடுக்கறது மிகவும் விசேஷம். சனியுடைய மோசமான தாக்கம், ஓகேங்களா, சுகமாக மாறணும்னா சனி பகவானுக்கு உரிய பொருள் என்ன? அவருக்கு எள்ளு. அந்த எள்ளுல சாதமோ பாயசமோ செய்து அதை அவருக்கு வச்சு படையல் செய்து தானமாக கொடுக்கும் போதும் இந்த தாக்கம் கம்மியாகும். ஓகேங்களா? அதே போல பாத்தீங்கன்னா இந்த பெரியவங்க முதியவர்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கறது. திங்கக்கிழமை சனிக்கிழமை சிவனுடைய சாலிசா, அனுமார் சாலிசா சொல்லுவாங்க, அது போல சிவ சாலிசான்னு இருக்கு. அந்த சிவச்சாலிசாவை பாராயணம் செய்தாலும் இந்த விஷயோக தாக்கம் கம்மியாகும். அரச மரத்தடியில இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்து அவருக்கு தேவையான இந்த அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள் கொடுக்கறது, அவர் விளக்கேற்றி வழிபாடு செய்தாலும் இந்த தாக்கம் கம்மியாகும். திங்கட்கிழமைகள்ல விரதம் இருந்து சந்திர தரிசனம், அதாவது நாள் ஃபுல்லா விரதம் இருந்து சாயந்தரம் சந்திரனை தரிசனம் செய்தால் அந்த சந்திரனுடைய தாக்கம் கம்மியாகும். அரச மரத்துக்கு அடியில விளக்கேற்றி வழக்கத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த தோஷத்துடைய பாதிப்பு கம்மியாகும். சில மூலிகைகளை கொண்டு தாந்திரிக வகையில நாங்க இதெல்லாம் பரிகாரமா செய்யறோம். அது வேற கதை. அது தாந்திரிகத்தில் விஷயோகத்துக்கு பரிகாரம் வேறு,
பொதுவாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் வேறு. இந்த ரெண்டுமே நான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். இதை தொடர்ந்து செய்யுங்க. அது உங்களுக்கு பல பலன்களை வந்து கொடுக்கும். அந்த பலன்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.